மலைச்சரிவில் அமைந்த எங்கள் வீட்டின் ஜன்னல் கண்ணாடியில் அந்த இரவு மழைத்துளிகள் ஒரு தாளமாக ஒலித்துக் கொண்டிருந்தன. வெளியே கனமழை பெய்து கொண்டிருந்த நேரம் அது. என் உள்ளமோ எதிர்காலக் கனவுகளின் மின்னல்களால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. என் பெயர் ராதா, வயது 22. என் பெற்றோருக்கும் தங்கைக்கும் நான் என்றும் செல்லம். என் விருப்பங்களுக்கு எப்போதும் மதிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடையது. கல்லூரி நாட்களில் என் தோழிகள் காதல், திருமணம், தாம்பத்தியம் குறித்து பேசிய பேச்சுக்களும் அவர்கள் காண்பித்த காணொளிகளும் என் சிந்தனையில் ஆழமாக பதிந்திருந்தன. திருமணம் என்ற மங்கள நாள் வரும்போது அந்த மனைவி என்ற பாத்திரத்தில் நான் என் வயதிற்குரிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். என் கற்பனைகள் எப்போதும் இனிமையானவையாகவே இருந்தன. ஆனால் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் கதை எப்போதும் நாம் நினைத்தபடியே நடப்பதில்லை. என் திருமணம் பேசும்போதே நான் எதிர்பாராத ஒரு திருப்பம் காத்திருந்தது. என் கணவராக நிச்சயிக்கப்பட்டவர் சுமித் என்பவர். அவரை விட 6 வயது இளையவர் அவரது தம்பி சஞ்சய். முதல் பார்வையிலேயே சஞ்சயின் அழகும் கவர்ச்சியும் என் மனதை கொள்ளை கொண்டன. அவரது கட்டுமஸ்தான உடலும் உடற்பயிற்சி மீதான ஈடுபாடும் என்னை வெகுவாக கவர்ந்தன. ஆனால் திருமணம் நிச்சயமானதோ சுமித்துடன். அது என் மனதின் ஆழத்தில் ஒரு வலியை ஏற்படுத்தியது. என் தாயும் சுமித்தின் தாயும் பள்ளித் தோழிகள். அவர்களின் நட்பு எங்கள் 2 குடும்பங்களையும் இணைத்தது. திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தன. எனக்குள்ளோ ஒரு ஏக்கம். ஒரு ஏக்கத்துடன் நான் அந்த சடங்குகளை பார்த்து கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு முந்தைய நாள் நான் தோழிகளிடம் என் மனதின் குழப்பத்தை பகிர்ந்தேன். நான் சஞ்சயைத்தான் விரும்புகிறேன். ஆனால் திருமணம் சுமித்துடன் என்றபோது அவர்கள் சிரித்து, ராதா, இது வாழ்க்கை. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது அரிது என்றனர். என் மனதின் ஒரு பகுதி சுமித்தை ஏற்றுக்கொள்ள முயன்றது. ஆனால் மறுபகுதி சஞ்சயின் உருவத்தில் திளைத்திருந்தது. அந்த கனமழை இரவில் என் கனவுகளும் மழைத்துளிகளும் ஒன்றி ஒரு புதிய பாதையை உருவாக்கிக் கொண்டிருந்தன. நான் அறிந்திராத ஒரு சுழலுக்குள் நான் சிக்கிக் கொண்டிருந்தேன். வாழ்க்கை எனக்கு ஒரு பாடம் கற்பிக்க இருந்தது. அந்த பாடம் என் இதயத்தை உடைக்கப் போகிறது என்பதை அப்போது நான் உணரவில்லை. திருமண மண்டபத்தில் நான் மணமகளாக அமர்ந்திருந்த போது என் விதியை மாற்றப்போகும் ஒரு செய்தி வந்தடைந்தது. அந்தச் செய்தி என் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. அடுத்த பகுதியில் அதை பற்றி கேளுங்கள். திருமண நாள் வந்தது. பட்டுப்புடவையில் நான் மேடையில் அமர்ந்திருந்தேன். மலர் அலங்காரங்களுக்கு இடையில் என் இதயம் படபடத்து கொண்டிருந்தது. எதிர்பார்ப்பும் பதற்றமும் சிறு கவலையும் கலந்த ஒரு மனநிலை. மணமகன் வருவதற்கான நேரம் கடந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் என் தாயின் முகத்தில் ஒரு கலக்கம் பரவியது. அமைதி திடீரென கலைந்தது. சுமித் திருமண மேடையில் இருந்து தப்பி ஓடிவிட்ட செய்தி எங்களை அடைந்தது. என் காலடியில் பூமி குலுங்குவது போன்ற உணர்வு. என் தாயின் கோபத்திற்கு அளவே இல்லை. அவர் சுமித்தின் தாயை கடிந்து கொண்டார். விருந்தினர்களுக்கோ உண்மை தெரியாமல் மகிழ்ச்சியாக இருந்தனர். நானோ அப்படியே சிலையானேன். மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்ற நினைத்த என் மாமியார் உடனடியாக ஒரு முடிவெடுத்தார். என் இளைய மகன் சஞ்சய், அவனே ராதாவை திருமணம் செய்து கொள்கிறான் என்று அறிவித்தார். அந்த வார்த்தைகள் என் காதுகளை அடைந்தபோது என் உள்ளம் விண்ணை முட்டும் மகிழ்ச்சியில் திளைத்தது. நான் கனவு கண்ட தருணம் நனவாகியிருந்தது. சஞ்சய் மேடைக்கு வந்தார். அவரது 6 அடி உயரமும் கட்டுமஸ்தான தோற்றமும் என் மனதை மீண்டும் கொள்ளை கொண்டது. தோழிகள் என்னிடம் ஓடி வந்து, ராதா, வெறும் 18 வயது பையனை கல்யாணம் செய்கிறாய். அவனுக்கு என்ன தெரியும்? உன் ஆசைகள் எப்படி நிறைவேறும் என்று பயமுறுத்தினர். நான் சிரித்துக்கொண்டே பதிலளித்தேன். எனக்கு தெரியுமல்லவா, நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை நான் வீணாக்க மாட்டேன். தோழிகள் சிரித்தனர். மணமேடையில் சஞ்சயுடன் நின்றபோது இந்த தருணம் ஒரு கனவு போன்றிருந்தது.
மந்திர முழக்கங்களும் பூஜை சடங்குகளும் நடந்தேறின. நான் சஞ்சயை மறைமுகமாக பார்த்தேன். அவரது கண்களில் என்ன உணர்வு ஓடுகிறது என்பது புரியவில்லை. திருமணம் முடிந்தது. நான் மாமியார் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். மாமியார் என்னை அன்புடன் வரவேற்றார். மாமனார் இல்லாத குறையே எனக்கு இருக்கவில்லை. முதலிரவு அறைக்கு தயாரான போது மாமியார் எனக்கு ஒரு கிளாஸ் பாலை கொடுத்து, இதை சஞ்சய்க்கு கொடு, இது நல்ல பலன் தரும் என்றார். நான் பால் கிளாஸை மேசையில் வைத்து என் பட்டுப் புடவையை கழற்றி ஒரு கவர்ச்சியான நைட்டியை அணிந்தேன். சஞ்சயை கவர இது போதும் என்று நம்பினேன். ஆனால் எனக்காக காத்திருந்த ஏமாற்றம் என்னை அறியாது நெருங்கிக் கொண்டிருந்தது. முதலிரவு அறையில் நான் அவருக்காக காத்திருந்தேன். ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக கசப்பான இரவாக மாறியது. அடுத்த பகுதியில் அதை சந்திப்போம். முதலிரவு அறையில் நான் காத்திருந்தேன். மணி ஒவ்வொன்றாக நகர்ந்தது. என் மனதில் பல்வேறு கற்பனைகள் அலைமோதின. சஞ்சய் அறைக்குள் வந்தபோது என் இதயம் படபடத்தது. ஆனால் அவரின் வரவேற்பு பனி போன்றிருந்தது. ராதா, நீ மிகவும் களைப்பாக இருக்கிறாய், படுத்து ஓய்வெடு என்று கூறி அவர் அருகில் வந்து அமர்ந்தார். என் மனம் நொறுங்கியது. நான் எதிர்பார்த்தது வேறு. நான் தான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் அவர் என்னை பார்த்து மெதுவாக என் கைப்பிடியை விலக்கி, இல்லை ராதா, வேண்டாம் என்றார். நான் கோபத்துடன் ஆடைகளை மாற்றிக்கொண்டேன். திரும்பி பார்த்தபோது சஞ்சய் படுத்து உறங்கிவிட்டார். களைப்பு அவரை வென்றிருந்தது. நானும் களைப்புடன் படுத்து கொண்டேன். காலையில் எழுந்தபோது அவர் அறையில் இல்லை. மாமியார் வந்து, முதலிரவு எப்படி இருந்தது என்று கேட்டார். நான் ஒரு போலி புன்னகையை மட்டும் பதிலளித்தேன். அந்த நாள் முழுவதும் சடங்குகளில் கழிந்தது. ஆனால் சஞ்சய் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அவரது பார்வை என் மீது விழுவதே இல்லை. இரவு விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பின் நான் மீண்டும் ஒரு கவர்ச்சியான நைட்டி அணிந்து அவருக்காக காத்திருந்தேன். இரவு நடுச்சாமம் வரை அவர் வரவில்லை. கோபம் தலைக்கேறியது. காலை 4 மணிக்கு அவர் வந்தார். மன்னிப்பு, முக்கியமான வேலை இருந்தது என்றார். நான் அவர் அருகில் சென்றபோது அவர் என் கையை பிடித்து நிறுத்தினார். ராதா, தயவு செய்து எனக்கு ஒரு விஷயம் புரியட்டும். என் அண்ணன் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றதால்தான் இந்த திருமணம் நடந்தது. நீ என் அண்ணி. நான் உன்னை மனைவியாக பார்க்க முடியாது. அவரது வார்த்தைகள் என் மனதில் இடியாக விழுந்தன. உனக்கு விருப்பமானவரிடம் நீ செல்லலாம். நான் ஆதரவு தருகிறேன். ஆனால் என்னிடமிருந்து விலகி இரு என்று கூறிவிட்டு அவர் விலகினார். நான் உறைந்து போனேன். நான் அவரைத்தான் முதல் பார்வையிலேயே விரும்பினேன் என்று சொல்ல முடியவில்லை. காலடியில் பூமி குலுங்கியது. கண்ணீர் மட்டுமே என் சொல்லாயிருந்தது. என் திருமண வாழ்க்கை குறித்த கனவுகள் அனைத்தும் சாம்பலாயின. சுமித் மேடையில் விட்டுச் சென்றார். சஞ்சயோ மனைவியாக ஏற்க மறுத்துவிட்டார். இந்த வீட்டில் எனக்கு என்ன தகுதி? கவலையுடன் நான் உறங்கினேன். மறுநாளும் வழக்கமான காலை நடைமுறைகள். ஆனால் என் மாமியார் என்னிடம் உண்மையை கேட்டபோது என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வந்தது. அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். மறுநாள் காலை நான் கனத்த மனதுடன் எழுந்தேன். சமையலறையில் உணவு தயாரித்து சஞ்சயின் தட்டில் வைத்தேன். அவர் தலை குனிந்து உணவருந்தினார். என் கண்களில் கண்ணீர் துளித்தது. சில நாட்கள் இப்படியே கடந்தன. ஒரு நாள் மாமியார் என்னிடம் நேரடியாக வந்து கேட்டார். ராதா, நீயும் சஞ்சயும் சரியாக இருக்கிறீர்களா? உங்களுக்கிடையில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா? நான் வெட்கத்துடன், இல்லை மாமி என்றேன். ஆனால் மாமியாருக்கு உண்மை புரிந்துவிட்டது. எனக்கு தெரியும் மகளே, நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு இடைவெளி உள்ளது. மாமியார் மேலும் கூறினார். சஞ்சய்க்கு இப்போது படிப்பு மட்டுமே முக்கியம். அவன் உன்னை ஏற்க மறுக்கிறான். ஆனால் நான் அவனிடம் பேசுகிறேன். நீ உறுதியாக இரு. மாமியாரின் வார்த்தைகள் எனக்கு ஒரு புது நம்பிக்கையை அளித்தன. இரவு
நான் மீண்டும் ஒரு முயற்சி செய்தேன். சஞ்சய் வந்ததும் நான் அவரை கட்டியணைத்தேன். ஆனால் அவர் ஆவேசமாக என்னை விலக்கிவிட்டார். ராதா, நான் ஏற்கனவே எச்சரித்துவிட்டேன். உன்னிடத்தில் எனக்கு அந்த உணர்வுகள் இல்லை. உன் மீதான உணர்வுகளை நீயே கட்டுப்படுத்திக்கொள். இந்த வீண் முயற்சிகளை நிறுத்து. இல்லையெனில் நான் வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்று கோபமாக கத்தினார். நான் உடைந்து போனேன். இது திருமணம், சஞ்சய். நான் என் வாழ்க்கை முழுவதையும் இப்படி கழிக்கவா? உன் அண்ணனைப் போல நீயும் ஏன் என்னை ஏமாற்றுகிறாய் என்று கேட்டேன். ஆனால் அவர் பதில் சொல்லவில்லை. நான் அழுது கொண்டே அறையை விட்டு வெளியேறி ஹாலில் இருந்த சோபாவில் படுத்துக்கொண்டேன். மாமியார் சஞ்சயிடம் பலமுறை பேசினார். ஆனால் அவர் பிடிவாதமாக இருந்தார். இறுதியில் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். 1 வருடம் கடந்தது. நான் என் தாயிடம் சென்று சஞ்சயின் போக்கை பற்றியெல்லாம் கூறினேன். என் தாயார் மாமியாரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்தார். நீங்கள் என் மகளின் வாழ்க்கையை வீணடித்து விட்டீர்கள் என்றார். நான் மிகவும் உடைந்து போயிருந்தேன். திருமணம் என்ற பெயரே எனக்கு பயமாக மாறியது. என் அம்மா என்னை அணைத்துக்கொண்டு, நீ படிப்பை தொடரலாம் மகளே, நான் உனக்கு வேறு உறவு பார்க்க மாட்டேன் என்றார். நான் படிப்பில் கவனம் செலுத்த முடிவு செய்தேன். ஆசிரியர் பயிற்சி படிப்புக்காக நான் வேறொரு நகரத்திற்கு சென்றேன். அங்கே என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. படிப்பு முடிந்து நான் ஒரு சர்வதேச பள்ளியில் ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தேன். ஆனால் அங்கு நடந்த ஒரு சம்பவம் என் கடந்த காலத்தை மீண்டும் என் முன் நிறுத்தியது. அடுத்த பகுதியில் அதை பார்ப்போம். 4 வருட பயிற்சி முடிந்தது. ஒரு சர்வதேச பள்ளியில் ஆசிரியர் பதவி கிடைத்தது. என் சம்பளமும் நல்லதாக இருந்தது. நான் ஒரு சுயாதீனமான பெண்ணாக வளர்ந்திருந்தேன். கடந்த கால வேதனைகள் மறந்து புதிய வாழ்வு பழகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் என் பள்ளியில் சுதந்திர தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொடியேற்றத்திற்கு ஒரு திரைப்பட நட்சத்திரம் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். பாதுகாப்பிற்காக அருகிலுள்ள காவல் நிலையத்திலிருந்து போலீசார் வந்திருந்தனர். நான் மேடைப் பகுதியில் நின்று கொண்டிருந்தபோது என் கண்கள் ஒரு உருவத்தில் பதிந்தன. இன்ஸ்பெக்டர் சீருடையில் ஒருவர். அவரை பார்த்ததும் என் உடல் துடித்தது. அவர் சஞ்சய். என் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த நினைவுகள் புத்துயிர் பெற்றன. எனக்கு இன்னும் சஞ்சய்க்கு விவாகரத்து கொடுக்கவில்லை. என் மனதில் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். நான் அவரை பார்த்து சிறிது தூரத்தில் நின்றேன். சஞ்சயும் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். விழா முடிந்ததும் அவர் என்னை அணுகினார். அவர் என் காலடியில் அமர்ந்து, ராதா, மன்னிப்பு. உனக்கு நான் செய்த தவறுக்கான தண்டனை கிடைத்துவிட்டது என்றார். அவர் தனது கல்லூரி இறுதி ஆண்டில் ஒரு பெண்ணை காதலித்ததாகவும், அவள் பணத்திற்காக மட்டுமே அவருடன் பழகியதாகவும், அவள் வெளியேறிய பிறகு அவர் உடைந்து போனதாகவும் கூறினார். அந்த இடைவெளியில் உன் நினைவுகள் என்னை வாட்டின. நீ இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று தெரிந்தது. உன் வெற்றி எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் உன்னை கண்டுபிடிக்கும் தைரியம் இல்லை. இந்த சுதந்திர தினத்தில் தெய்வம் நம்மை இணைத்துவிட்டது. தயவு செய்து மன்னித்துவிடு என்றார். நான் அவர் முகத்தை பார்த்தேன். கடந்த 8 வருடங்களில் அவர் முதிர்ச்சி அடைந்திருந்தார். இன்ஸ்பெக்டர் சீருடை அவருக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. என் மனதில் ஒரு போராட்டம் நடந்தது. அவர் என் வாழ்க்கையில் இல்லாத நேரத்தில் நான் வலுவாகி இருந்தேன். இப்போது மீண்டும் அவர் வந்துவிட்டார். அவரின் மன்னிப்பு கேட்ட பேச்சு என்னை உருக்கியது. ஆனால் ஒரு பகுதி இன்னும் கோபமாகவும் புண்பட்டதாகவும் இருந்தது. என்ன நடக்கும்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். நான் சஞ்சயை பார்த்தபோது என் உள்ளம் இருவேறாய் பிளந்தது. ஒரு பகுதி அவரை மன்னிக்கத் துடித்தது. மற்றொரு பகுதி 8 வருட தனிமைக்கு பழிவாங்க நினைத்தது. ஆனால் அவர் என் காலடியில் அமர்ந்து கெஞ்சியபோது என் கோபம் உருகியது. நான் அவரை கட்டியணைத்துக் கொண்டேன். என் இதயத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை என்றேன்.
விழா முடிந்ததும் சஞ்சய் என்னை நேராக அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். மாமியார் மற்றும் சுமித் எங்களை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தனர். சஞ்சய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். வீடு முழுவதும் மகிழ்ச்சி பொங்கியது. நாங்கள் அனைவரும் உரையாடினோம். இரவு உணவு முடிந்து பாத்திரங்களை கழுவிவிட்டு ஒரு புது நம்பிக்கையுடன் என் அறைக்கு சென்றேன். அறைக்குள் நுழைந்ததும் விளக்கு அணைந்தது. பின்னாலிருந்து யாரோ என்னை கட்டி இழுக்க என் இதயம் துடித்தது. பின் விளக்கு போடப்பட்டது. அறை முழுவதும் பூக்களும் விளக்கு அலங்காரங்களும். அது ஒரு முதலிரவு அறை போல் இருந்தது. சஞ்சய் என் அருகில் இருந்தார். இந்த இருளில் உன்னை இழந்துவிட பயந்தேன் ராதா. இன்று முதல் என் வாழ்க்கை முழுவதும் உன்னுடையது என்றார். நான் அவரை மன்னித்து அவர் தோளில் சாய்ந்தேன். அந்த இரவு என் வாழ்க்கையின் மறக்க முடியாத இரவு. அவர் பொழிந்த காதல் என் கனவுகளையும் மிஞ்சியது. இப்போது எங்கள் திருமணம் முடிந்து 12 வருடங்கள் ஆகின்றன. எங்களுக்கு 2 அழகான குழந்தைகள். சஞ்சய் இப்போது ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி. நான் தொடர்ந்து ஆசிரியையாக பணியாற்றுகிறேன். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. ஆனால் காதல் இறுதியில் வென்றது. என் கனவுகள், என் ஏமாற்றங்கள், என் காதல் எல்லாம் ஒரு முழுமையான மகிழ்ச்சியில் முடிந்தது. நான் இன்று மகிழ்ச்சியுடன் என் குடும்பத்துடன் இருக்கிறேன். என் வாழ்க்கை எனக்கு கற்பித்த பாடம் பொறுமை, நம்பிக்கை மற்றும் காலத்தின் மகத்துவம்.